ஆத்மாவணக்கம்மா. ரைட்மா, சொல்லுங்க. சுவாமி, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள தான் எல்லாரும் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க. இது என்ன காரணம்? எப்பவுமே அதுதான் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை கூட ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கடிக்குது. அதனால் அந்த வழியில் வர்றதுக்கு எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடித்து கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வரார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துகிறார். கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல் அடித்து சாவ பொழைக்க ஆக்கிட்டாங்க அந்த பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குழ உயிரமா இருக்குது, சாகிற மாதிரி ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறதில்ல, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லுலைங்கள்லையும் அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீரவானான்னு சொல்லலை. நீ சீரி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும். அதனால நீ சீரி இருக்கணும், சீராத்தினால இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு கம்மன் உட்காந்துனா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. அதனால ஓரளவுக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமா. சொல்லுமா. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்காது, அவங்களுக்கு அகால மரணம் ஏற்படுது. மரணத்துக்கு கெட்டவனா நல்லவனான்றதே கிடையாதுமா, எல்லாருக்கும் மரணம். இப்போ கெட்ட பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது, நல்ல பழக்கங்கிறவனுக்கும் மரணம் வருது. குழந்தைக்கு என்ன பழக்கங்குது, சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே செத்து போதா, அப்போ அதுக்கு எந்த பழக்கமே இல்லையா. ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது, இறைவன் படைப்பில் ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணும்னுக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும். அப்போ நீ அந்த 15 மூச்சு சீராக இருந்ததுன்னா 70-80 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த மூச்சு சீராக ஓடாமல் தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு 15 மூச்சு ஓட வேண்டிய மூச்சு 20 மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா 50 வயசு 40 வயசுலேயே செத்து போய்டும். அவன் நல்லவனா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது. மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம். அந்த மரணம் இவன் செயல்லேருந்து எப்போ வேணாலும் வரலாம். கூடிய ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு. அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துருவான். அதனால் அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன், மூச்சை கவனிங்க, மூச்சோடு வாழுங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். நீங்கள் மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழுங்க, பகுட்டு வாழ்க்கை வாழும்போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லுமா. அடுத்தது ஒரு சிலருக்கு நிறைய நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும், சரி, நண்பர்களோட இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையுது. சரி, அது எதனால? ஏன் இவங்க போய் எல்லாரோடையும் அவங்க வாழ வேண்டியது தானே, இது தேவையற்ற வேலை தானே, இன்னொருத்தரை போய் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறது. அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இவங்க கையில் மனுஷன் எப்படின்னா, இன்னைய உலகம் கையில் பணம் இருந்தால் நீ நல்லவனா கெட்டவனா முக்கியம் கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா 10 பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவான். நீ எவ்வளோதான் தங்கமானவனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் எல்லாம் நாய் கூட உங்கள்கிட்ட வாழாட்டாது. அது மாதிரியான உலகம்.
அதனால இன்னொருத்தரை நான் சேர்த்துக்கினேன், அதனால நான் கஷ்டப்படணும், உன் தப்பு தான் அது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது. நான் பல வீடியோக்குள்ள சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்க. ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போகிறது, அவங்களுக்கு போய் செலவு பண்ணுறது, அப்புறம் இவங்ககிட்ட இல்லாத போது அவங்களாம் மதிக்கிறது இல்லை. அப்போ மன வருத்தப்பட நான் இவ்வளோ செய்தேன், உன் யார் போய் அவங்க கேட்டாங்க வந்து நீயா மேல் ஊந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது. உன்னை நீ காப்பாற்றிக்கோ, கடவுளை நனி, தர்மத்தை பண்ணு, அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். மற்ற மனுஷனுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்யிட்டேன்னா பின்னாடி கஷ்டம்தான் உனக்கு. சொல்லுமா. அலட்சியம், ஆணவம், அகம்பாவம், இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் செல்வந்தர்களா இருக்காங்க. சரி, எதனால? அது இருக்கிறதால தான் செல்வந்தவன். அது இல்லைன்னா அவனை செல்வந்தனவே ஆக முடியாது. ஏன்னா அகங்காரம்ன்றது என்னன்னா நான் தான். அப்போ நான் தான் என்னும்போது தான் அவன் பல விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் பணக்காரனாக இருக்கிறான். இந்த அகங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா சாப்பிட்டு தூங்கிடுவான். ஏழ்மையில் தான் வாழணும். அதனால் உலக வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்கணும்னா இதெல்லாம் தேவை. கடவுள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் அழியணும். இது மாதிரி 2 விதமான வாழ்வுக்குது மனுஷனுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஒரு சிலர் சிக்கனமா இருப்பாங்க, நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. சரி, ஆனா அவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. ஆமா, எதனால? சம்பாதிக்கிறது கம்மி. ஒரு நாளைக்கு உனக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற, 25 ரூபாய் சாப்பிட்ற, 25 ரூபாய் எடுத்து வச்சுக்கிற. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 950 ரூபாய் எடுத்து வைக்கிறான். அப்போ அவன் முன்னேறி தானே இருப்பான். அதனால உன்னுடைய உழைப்பை பார். நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா, சம்பாரிச்சோமா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா, அப்படி வாழுங்க, பிரச்சனையாக இருக்காது. இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது. அவன் எப்படி திருடுவான்? நீங்கள் போய் திருடுவீங்களா? அவன் திருடிட்டு கோட்டீஸ்வரனா இருப்பான். உனக்கு திருடுனாவே பிடிக்காது. அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும்? அதனால ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு. ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு. அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், ரொம்ப அருமையானதுன்னா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்னா. அதனால 1000 ரூபாய் சம்பாதிச்சு 2000 ரூபாய் நான் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க செலவு பண்ணால் மறுநாள் கடங்காரன் வந்து நிற்பான். அதனால உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இலகிய மனசோட மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம். ஆனா அந்த உதவி பண்ணவங்க அதை நினைக்காம நம்மளை ஏமாத்திட்டு போறாங்க. ஆமா, எதனால? நம்ம ஏமாத்துறது தான் கரெக்ட். ஏன் சுவாமி? நீ ஏன் போய் உதவி பண்ண? உன்னை கேட்டாங்க அவங்க வந்து கேட்கறாங்க. உனக்கு பெருமைக்கோசம் நீ போய் உதவி பண்ண. உதவின்னு நீ எப்போ நினைச்சிட்டியோ அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது. நான் உதவி பண்ண அவ்வளவுதான், அவன் நினைச்சா நினைக்கிட்டோம், நினைக்க பண்ண போட்டோம், அந்த மாதிரி போனோம். அப்போ அவன் நினைக்கலையேன்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 10 பேர் உதவி பண்ணா 10 பேர் என்னை புகழணுன்ற எண்ணத்தோட போய் உதவி செய்த. அந்த எண்ணம் வச்சுக்கணும், உதவியே கிடையாது, அது பிரதிபலன். நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினச்சிக்கின்னு கொடுக்குற. நீ 10 ரூபாய் அவன் ஏழை கொடுத்துட்டேன் எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது. அப்போ நீ உதவி செய்யறது உன்னை புகழன்றதுக்காக உதவி செய்துங்கிற, அது உண்மையான தர்மத்தில் சேராது. அது சுயநலம், மிகை. உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னுக்கிற. அதனால அப்படிதான் போவான். இதை நீ எதிர்பார்க்க கூடாது. யாருக்கிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா? நன்றி நினைக்கல, யோசிக்கவே கூடாது. யோசினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற ஒவ்வொரு செயலும்னு அர்த்தம். பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனோ தெரியாது, இப்போ கேட்டான் கொடுத்துட்டான் அவ்வளோதான், போயிட்டான் போ அப்படின்னு போகணும். அதுதான் உண்மையான தர்மத்தில் சேருமா. திருப்புல்லானி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க. ஏமா? திருப்புல்லானி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க. சரி, அது பண்றதால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஐயருக்கு தான் பலன். ஐயருக்கு தான்மா பலன். இது எதுக்காக பண்றாங்க? முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ன்ற பேர். முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு போற உன் நினைப்பு தான், உண்மை இல்லை. அது பொய் தானப்போ. எப்பவுமே இந்து மத ஐதீகப்படி ஒருத்தன் செத்தான்னா மறுபிறவி எடுத்துருவான். இப்ப நீ ஹோமம் பண்ணி எல்லாம் கொடுக்கறது எங்க போய் அட்ரஸுக்கு தான் அவர் எங்க இருக்கிறாருன்னு எதுவுமே இல்லாத நீ எப்படி அனுப்புவ? ஒரு ஊருக்குள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், சரியான அட்ரஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியல. மேல் லோகத்தில் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸுக்கு தான் நீ லெட்டரா போடுற.
ஒன்றும் கிடையாது. ஏமாளித்தனம்னு அர்த்தம். இது ஏமாளித்தனம், தேவையற்ற வேலை. இதனால என்ன நன்மைன்னா, முன்னோர்களை நீ நினைக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பால ஐயருக்கு ஒரு வாய்ப்பு வருமானத்துக்கு. இதுதான் 2 தானே தவிர இறந்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றோம், அது எதற்காக பண்றோம்? உடல் தான். உடல் அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடு போடலாம், இதுக்கா செத்து போயிடும். அப்போ உள்ள யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான். இது மேலே சாப்பாட்டை போட்டால் தான் இறைவன். அதனால தான் சிலையில் சாப்பாட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சோண்டு முகத்தை மட்டும் விட்டு வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அன்னமயத்தில் ஆண்டவன் வாழறான், அன்னமய கோஷமான உடல்ல கடவுள் வாழறான்னு அர்த்தம். நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நம்ம மனுஷ இனத்துலயும் முதல்ல 4-5 குழந்தைங்க இருந்தது, ஒருத்தங்க சம்பாதிக்க போனாங்க. இப்ப ஒரு குழந்தை, அம்மா அப்பா 2 பேருமே சம்பாதிக்க போயிடுறாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். ஒத்த குழந்தை, இதுங்களுக்கு உறவே தெரியாத போயிடுமே. இது எதை நோக்கி இந்த வாழ்க்கை? இதனாலதான் அநாத ஆசிரமங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பாசம்ன்றது உருவாகிறது இல்லை, பணம் மட்டும்தான் அங்கே உருவாகுது. முன்னெல்லாம் 4 புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால இந்த பெரியவங்க ஒரு உடம்பு சரியில்லை கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ரொம்ப அன்பா அவங்களை எத்தனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும், பணம் வேணும். பாசம் எங்கிருந்து வரும்? பணம் வந்தா பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது. அதனால இந்த தாய் தகப்பனை கட்சியில் உடம்பு சரியில்லை கூட அது காப்பாற்ற மாட்டேங்குது. என்ன கேட்டு போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது. அதனால இப்போ நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாசம் இல்லாதனுடைய விளைவு தான். கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சாமி, தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல? சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன், உயிர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேந்து, அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள். அப்போது உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம், உங்ககிட்ட உறவாடாத பொருள் எல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிரெல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது? அதனால தான் சொல்கிறோம், சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர் இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேற, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேற. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடல்ல ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும் போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு சொல்லுங்க. இப்படி பொலி போடணுன்னா வரீங்க? இல்லை சாமி, இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. என்னென்னா, இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்வீக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் படிச்சு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான், கர்ப்பத்தில்
இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறகுது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமா சாப்பிட்டு மொரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு கணவன் மனைவி புணரல் பண்றாங்க. அந்த புணரல்லேருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற 2 உருவங்கள், அந்த தாய் உருவம் தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன ஆகும் குணம்? மூர்க்க குணம் ஆகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புனரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கமோ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்தது, 2 வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனா 2 தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமா இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இது பிறக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை முகம் உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது. சரி, அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை, தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். 2 பேரை ஒத்து பண்ணும்போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு. இது மனம்தான் சாமி காரணம். பொதுவாக இந்த வீட்டு வாசல்ல எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி, இந்த அமாவாசைக்கும் இந்த திதினாலையும் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா, அமாவாசைன்றது துக்க நாள், மற்ற பண்டிகை எல்லாம் சந்தோஷ நாள். ஆமா, சந்தோஷ நாள்ல நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசல, யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனா அமங்கலி நாள் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாள்ல நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாள்ல உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போறோம், அவன் செத்து போனவன் தான் பேஜ் ஏன் குத்தி போற, கருப்பு பேஜ் தேவையில்லையே, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கிறது. சரிங்க சாமி, இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மா கோலம் அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல யாரும் மா கோலம் போடுறதில்ல, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போ ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டால் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாளில் அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் போடாம அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்லை? அதுக்கு இப்போ கிடைக்காது சாமி, அது ஆதியில போட்டான். இப்போ இவனுக்கே சோறு இல்லை, இவன் அங்கே ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் 3/4 பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான்.
இப்போ உயிரினங்கள் வாசப்படி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற. எல்லா காலத்தையும் ஒன்றாக்க முடியாது, ஒன்றா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்தில் மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயிலில் ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயிலில் வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்டால் துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் குழாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போது பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்கே தர்மத்தை பண்ணுறது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்டில் எடுத்து போனால் கூட தைரியமாக நீ முன்ன போகலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிவிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால் எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான். 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டும் சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் நெட் வந்து ஒரு சோறை போட்ட பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம். இப்போ 4 வீட்டில் போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வரவன் என்ன பண்ணோம்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மாதம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறதில்ல. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில் போட்டவனுக்கு பைக்கில் போகிறான். காலம். அவனும் மனிதன் தான். ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஏதோ அவர் அதிர்ஷ்டவசமாக ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறதில்ல. அதனால் இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எல்லா இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறதில்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இதுதான் உலகம். இப்போ வந்து நான் 6 மாதம் தான் ஆகுது. நான் இதுவரையும் 10 வருஷம் என் பிள்ளைங்களை பிரிஞ்சு என் வீட்டை பிரிஞ்சு இருந்தேன். உடாஞ்சேரியில் போயிட்டு ஒருத்தர் என்னை ஆதரிச்சாங்க. சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செய்தேன். எல்லாம் கஷ்டம் மீறி அப்பாவுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் யூடியூப்பில் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கஷ்டம் மீறி எனக்கு நந்தீஸ்வரர் கூடாஞ்சேரியில் இருக்கிற நந்தீஸ்வரர் எனக்கு காட்சி கொடுத்து இந்த 10 வருஷம் மீறி என் வீட்டை எடுத்து என்னை சேர்த்தாரு. நான் பொய் சொல்ல மாட்டேன். கடவுள் மேலே இன்னைக்கு எனக்கு தர்மத்தை தான் செய்கிறேன். அன்னதானம் போடுறேன், பிச்சை எடுத்து அன்னதானம் போடுறேன். நான் என் கை காசு நான் இதுவரை நான் போட்டதே கிடையாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு சிவபெருமாள் கூடாஞ்சேரியில் இருக்கிறவர் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு நான் எவ்வளோ தொண்டு பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ நல்லது செய்திருக்கிறேன். மாதம் ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணாது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிச்சை எடுத்து அன்னதானம் போடுவேன். 15 கிலோ 20 கிலோ எனக்கு எல்லாருமே தூக்கி இருக்கிறாங்க. என்றைக்குமே அவரோட பாதத்தில் சரணாகடி அடின்னு எனக்கு அவர் எப்பயே காட்சி கொடுத்து என் வீட்டார வந்து சேர்ந்துட்டேன். என் பசங்க 2 பேருமே 11 வருஷம் என் பிள்ளைங்களை பிரிஞ்சு பக்கத்தில் இருந்து நான் இன்னும் ஒரு வாரத்தை கூட நான் பேசலை. இப்போ அப்பாண்ட வந்து வரணுன்ட்டு போன வருஷம் ஹாஸ்பிட்டல் எங்கள் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவரோட யூடியூப்பில் பார்த்து இவர் இருக்கிற அட்ரஸ் தெரியாமல் நான் ஆட்டோக்காரெல்லாம் கேட்டு 3 கிலோமீட்டர் போனோமா, நான் தனியாக போகிறதுக்கு பயந்துக்கணும். நான் அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆத்மாவாக அவர் நினச்சி ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் பேசி அவர் நினைவோடு இருந்து அதுக்கப்புறம் கூடாஞ்சேரிக்கு போயிட்டு அவரும் எங்கள் ஐயர் சொன்னார், சித்தரா இருக்கிறவங்கள அவங்கள போய் நீ வணங்கி அவங்களே உன்னை கூப்பிட்டு போவாங்க, நீ கவலையே படாதனாரு. 5 மாதமா நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன். இது உண்மைதான், நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் இவர் தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சி இவரால் வந்தேன். அப்பா என்னை எப்படி என்னை எடுத்து முன்னாடி இடத்துல பாதத்தில் சேர்த்துட்டேன்.
கோடி விரிவில் கோடி சீக்கிரத்தில் அவரோட பாதத்தில் சரணாகதி ஆகணும். எனக்கு இவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. என் மனசு ஃபுல்லாக இதுதான் உண்மை. அவர் ஜீவ சமாதானது ஒவ்வொரு போட்டமும் ஒவ்வொன்றும் யூடியூப்பில் பேட்டி கேட்டு கேட்டு அவர் நினைவில் இன்னே நான் இருக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார், அன்னதானம் போடுங்க, அவர் வணங்குங்கன்னாரு. இப்போ ஒரு அதிசயம் எனக்கு எங்கள் ஊரில் நடந்தது. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ, தனியாக ஒரு ஏரியில் சுயம்பா வந்தவர் ஒரு லிங்கம் பல வருஷமாக இருக்கிறாரு, யாருமே பார்த்ததில்ல. யாரோ ஒருத்தர் அந்த ஏரியை வந்து பார்த்துக்கிறாரு, அவர் தனிமையில் இருந்துக்கிறாரு. அவர் பார்த்து 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவர் நிற்க வச்சிட்டாரு. இப்போது வெங்கலில் வந்து பக்கத்துலேயே ஏரி, பெரியப்பாளையம் ரூட்டில் தான், ஆனால் வெங்கலில் தான் இருக்குது. இப்போ ஜலகண்டீஸ்வரர்ன்ட்டு அவர் சொல்லிக்கிறாங்க. அவர் பேரை வச்சு லிங்கத்தை வச்சிட்டாங்க. இன்றைக்கும் எனக்கு இவர் தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இவர் காட்சி மூலமா இன்னைக்கு நான் அவருக்கு சேவை செய்கிறேன். 2 வேளையும் 48 நாள் 2 மாதம் ஆகுது அவருக்கு. இப்போ அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இன்னும் நான் பண்ணுறேன், பிச்சை எடுத்து தான் பண்ணுறேன். எல்லா வாய்ப்பும் கொடுத்தது எனக்கு ஐயா தான். ஐயா தான் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்பாக்கிட்டே சொல்லியிருக்கிறேன், ஐயா பௌர்ணமிக்கு நான் அன்னதானம் போடுவேன், எல்லாம் எதிர்பார்ப்போங்க. அந்த அம்மா அன்னதானம் போடுவாங்க பசி வேலைக்கு. நான் இவர்கிட்ட வந்து சொன்னேன், ஒரு நாளைக்கு முன்னாடி நீ போட்டு கூட மறுநாளைக்கு நீங்கள் வந்து நில்லுனாரு. ஒரு நாளைக்கு போட்டால் முன்னென்ன போட்டு என்னம்மா நீ பௌர்ணமி தானே போகணும். அப்பாவோட நினப்பு வச்சு சிவன் கோயிலாண்டே வச்சு நான் அன்னதானம் போடுவேன். இப்போ உங்களுக்கெல்லாம் வேண்டின்னா கேட்குறேன்னா, என்னைக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாரோ அவரோட பாதத்தில் நான் சரணாகதி ஆகணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்பயே நந்தீஸ்வரர் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு. நீங்கள் நம்புறீங்க, எல்லா சோழையும் கொடுத்துட்டாரு. இப்போ நான் நந்தீஸ்வரனுக்கு தான் நான் செய்கிறேன். இப்போ நான் ஒதுக்கி ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு நாளைக்கு போனா கூட எங்கள் அப்பாவுக்கு வலிக்கு ஏற்ற ஆள் கிடையாது. நான் போனால் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆள். ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறாரு. நான் எதுக்குமே ஆசைப்படல, எல்லோருடைய வேண்டையும் கேட்டுக்கிறேன். அப்பாவை நல்ல மனநோரம் அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உண்மையில எனக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் நம்புறீங்களே என்ன தெரியல, ஆனால் அப்பாவோட பாதத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லத்தான் நான் எழுந்து வந்தேன். நல்லது நல்லது. இனிமே என் குடும்பத்தையும் என் சொந்தத்தையும் பந்தத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கடவுளோடு சேர்ந்துன்னு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு கடவுள். நான் மனப்பூர்வமாக ஏற்றுனுக்கிறேன். எல்லா வாய்ப்பு கொடுத்தது ஐயா தான். நான் அவர் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவரோட பாதத்தில் நான் சரணாகதி ஆகணும். இதுதான் உண்மை. இதை தவிர என் மனசுல இல்லை. நான் அப்பா ஐயாவை சொல்லாரு, பாடம் எடுங்க, பாடம் எடுத்தா தான் அவரோட நீங்க இருக்க முடியும். கடவுளை வேண்டுங்க, கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. சத்தியமா சொல்றேன், இந்த ஐயா பக்கத்துல இருந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு. எதுக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நல்லது நல்லது. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி
சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது